தேர்தல் களம் திமுக வர்சஸ் திமுக எதிர்ப்பு என்ற திசையை நோக்கி நகர்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது பற்றிய நேரலையை பார்க்கிறோம். தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அரசியல் காட்சிகள் மாறக்கூடிய அந்த சூழலை நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் தமிழகத்துல காலூன்ற பாஜக விஜயை தன் பக்கம் ஈர்க்க பார்க்குது அப்படிங்கிற ஒரு சொல் இருந்தாலுமே கூட விஜயும் இந்த கரூர் சம்பவத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள பாஜக கூட்டணியை நோக்கி நகர்கிறாரான்ற ஒரு கேள்வியும் எழுது. இப்ப மத்தியில பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கிய மாதிரி இங்க திமுகவுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? வரக்கூடிய தேர்தலில் இது எந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம அடிப்படையில ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாரு. அதே மாதிரி அதிகாரத்துல பங்கு கொடுப்பேன், என் கூட யார் வேணா கூட்டணி சேரலான்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அவருடைய கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிச்ச விக்கிரவாண்டியிலேருந்து மதுரையிலேருந்து பாத்தீங்கன்னா அப்படி திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் பாத்தீங்கன்னா நாமக்கல் வரையும் பாத்தீங்கன்னா ஈவன் கரூர் வரையும் பாத்தீங்கன்னா கூட பாஜக அட்டாக், பாசிச பாஜக அட்டாக்ன்றது அவர் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே இல்லை. பாஜக எத்தனை வேஷம் போட்டு கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் ஈடுபடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம தாமரையில எப்படி தண்ணீரை ஒட்டாதோ அதே மாதிரி பாஜக தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஒட்டாதுன்னு சொன்னார். அதே மாதிரி ஊழல் கூட்டணி அமைச்சிருக்கு அதிமுக, ஊழல் கூட்டணி அமைச்சிருக்கு, நேரடியான கூட்டணி அதிமுக அமைச்சிருக்கு, மறைமுகமான கூட்டணி திமுக அமைச்சிருக்குன்னு திமுகவையும் சாடினார் பாஜகவோட உறவுல இருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் இருக்கிறப்போ இந்த கரூர் சம்பவம் நடந்திருக்கு. இந்த கரூர் சம்பவத்தில் அவர் எதுக்க பாஜகவும் அதிமுகவும் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி திமுகவை விமர்சனம் பண்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க எதிர்கட்சிகள் தொடர்ந்து திமுகவை ஒரு சங்கடத்துல ஆச்சரியம் பண்றாங்க. தபேகா இந்த சம்பவத்துல ஒரு பார்ட்டியா இருக்காங்க, இந்த சம்பவத்தில் நடந்ததுல ஒரு பார்ட்டியா இருக்காங்க. அவங்களும் திமுகவை கவுண்டர் பண்றாங்க, அதுவும் நடந்துட்டு இருக்கு. அதனால அதே சமயம் கவர்மெண்டோட அட்டாக் ஜாஸ்தியா இருக்கிறதுனால திமுக அதிமுக பாஜக பக்கத்துல இருந்து கவர்மெண்ட் அட்டாக் ஜாஸ்தியா, கவர்மெண்ட் மேல உள்ள அட்டாக் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நமக்கு பார்க்கறவங்களுக்கு என்ன தோணுது, அவங்க விஜயை சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தோணுது. இன்னொரு பக்கம் விஜயை காப்பாற்றுறது அப்படின்ற விஷயத்துல பாஜக இறங்கும், அதன் மூலமாக எப்படியாவது தாவேகாவை இழுக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்குவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அடிப்படையில பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி இந்த நிலைமையிலேயே தேர்தலை சந்திச்சா திமுக அணியை வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அது ரொம்ப டஃப்பா இருக்கும், முடியாதுன்றது என்னோட கருத்து. அதே சமயம் தாவேகாவை சேர்த்துனா முடியும்னு பாஜகவும் அதிமுகவும் ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. ஆனா தாவேகாவுடைய ஸ்டாண்ட் பாஜகவை பத்தி தெரிஞ்ச ஒரு ஸ்டாண்டு. அப்ப எந்த அடிப்படையில தாவேகாவை இழுக்க முடியும்னா இந்த கரூர் சம்பவத்தின் அடிப்படையில அவர் ஏதாவது அவருக்குள்ள நெருக்கடியை தீர்க்கறதுக்கான முயற்சியில இறங்கினா ஒருவேளை தாவேகாவை தன் பக்கம் இழுக்கலாம்னு பாஜக நினைக்கலாம். அந்த நெருக்கடி எப்படி வரும்? இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு, சிபிஐ விசாரணை கேட்கிற வழக்கு. அந்த வழக்குல சப்போஸ் மதுரை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க, அப்பதான் நெருக்கடி வரும். ஆக்சுவலா அப்போ சிபிஐ அரெஸ்ட் பண்ணுமா பண்ணாதா விஜய, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த இந்த விஷயம் நெருக்கடியிலிருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு அப்போ பாஜக அரசு உதவி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அப்படி உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு இவர் போனார்னா இவருடைய அரசியல் எடுத்த உடனே ஒரு பின்னடைவை சந்திக்கும். இந்த கரூர் சம்பவமே அவருக்கு ஒரு பின்னடைவை கொடுத்துருக்கு. இப்ப அடுத்து கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜக சைட்ல அவர் போனார்னா, இந்த நெருக்கடியை தீர்க்கறதுக்காக போனார்னா அது இன்னொரு பின்னடைவை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு பதிலாக அது சிபிஐ என்கொயரியோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்கொயரியோ எந்த என்கொயரியா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நானே சமாளிப்பேன், என்னுடைய அரசியல் எதிரி திமுக தான், கொள்கை எதிரி பாஜக தான், நான் தனியாக தான் நிற்பேன்னு போனார்னா அது அவருக்கு தமிழக அரசியலில் நல்ல பேரை வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை விட்டுட்டு இந்த நெருக்கடியை தீர்க்கணுன்றதுக்காக ஒரு சிபிஐ என்கொயரி வரப்போற சந்தர்ப்பத்தில் வருமானு தெரியாது. வரப்போற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான ஒரு பாஜக செய்து போற ஒரு முடிவை இவர் எடுத்தார்னா அது தமிழ்நாட்டு அரசியல பிஜேபி ஆன்டி பிஜேபின்னு ரெண்டு லைனா போலரைஸ் பண்ணும். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிர்ப்போட்டுகள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால திமுக அணிக்கு ஓட்டுகள் அதிகமான வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது மட்டும் இல்லாம இப்போ திமுக அணியில் இருக்கிற கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சி அவங்க ஸ்ட்ராங்கா ஒன்னாயிடுவாங்க. ஏன்னா இந்த பாஜக அணியை தோக்கடிக்கணும் ஒன்னாயிடுவாங்க. அப்போ அந்த சமயத்திலயும் அந்த ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி சூழல்ல ஏற்படுத்துறதுக்கு விஜய் விரும்புவாரானா அவர் கட்சி ஆரம்பிச்சது திமுக ஆகிறதுக்கு, திமுகவுக்கு எதிரி நான் தான் சொல்லிட்டு ஆரம்பிச்சார். ஸோ இந்த சூழல் அவர் விரும்புவாரா மாட்டாருன்னு தெரியாது. ஸோ என்னுடைய கருத்து என்னன்னா அவர் இந்த நெருக்கடியை தானாகவே மீண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குவாரே தவிர பாஜக பக்கம் போவார். அது சிபிஐ என்கொயரியோ தமிழ்நாடு என்கொயரியோ தானாகவே மீண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில இறங்குவாரே தவிர பாஜக சைடு போவார். ஆனால் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ஆசை இருக்கு, ஆனால் இவர் போவாரா என்பது சந்தேகமான விஷயம். அப்படியே இவர் போனாலுமே அது இவருக்கான ஒரு பின்னடைவின் இன்னொரு ஆரம்பமா இருக்குன்னு என்னுடைய கருத்து. ஆக்சுவலா
இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.